குழந்தை குழந்தை வர வர வேண்டுமா? வேண்டுமா? அப்ப இந்த குட்டி கதைய நீங்க கேளுங்க. சரிங்களா? ஒரு ஊர்ல ஒரு கணவன், மனைவி வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப வருஷமாவே ஒரு குழந்தை இல்ல. அதனால வந்துட்டு போகாத கோயில் கிடையாது. எல்லாரும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் குழந்தையே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போறப்போ ஒரு அம்மா தான் வந்துட்டு, "நீ இந்த கோயிலுக்கு போம்மா, கண்டிப்பா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அந்த கோயிலுக்கு போலாமே அப்படின்னு சொல்லி கணவன், மனைவி 2 பேருமே வந்து காலையில நல்லா குளிச்சு முழுகிட்டு, அந்த அம்மா நல்லா தழுவ தழுவ பட்டு புடவ கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போனாங்களாம். அப்படி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலை அடிவாரத்தில வந்து ஒரு அம்மா இருந்து கையில ஒரு குழந்தைய வச்சிருந்தாங்களாம். அந்த குழந்தை வந்து யூரின் போயிருச்சுன்னு சொல்லிட்டு, பொண்ண கூப்பிட்டு, "அம்மா இங்க வாம்மா, இந்தா கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய புடிம்மா, நான் போய் கொஞ்சம் இத அலாசிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். ஆனா இந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்லுச்சாம், "இல்ல நான் வந்து புதுசா பட்டு புடவ கட்டியிருக்கேன். இப்பதான் புதுசா கட்டியிருக்கேன். எல்லாம் கசங்கி போயிடும். அதனால நான்லாம் குழந்தைய பிடிக்க மாட்டேன். நீங்களே வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிருச்சாம் அந்த பொண்ணு. அப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். அப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு மலைக்கு போச்சாம். மலைக்கு போய் சாமி கும்பிட்டுச்சாம். சாமி கும்பிட்றப்ப நல்லா மனசார சாமி கும்பிட்டாளாம். "எனக்கு வந்து குழந்தை வேணும். ரொம்ப நாள் குழந்தை இல்ல. குழந்தை வரம் குடும்மா" அப்படின்னு வந்து கேட்டுச்சாம். அப்போ வந்து கடவுள் கேட்டாராம். குழந்தைய குடுத்துட்டேன். நீ தானே வாங்க மாட்டேன்ட்ட. அப்ப நான் குடுக்குறப்ப நீ வாங்கலைல்ல. இப்ப வந்து நீ கேட்டீன்னா நான் எப்படி குடுப்பேன்? அப்படின்னு கடவுள் வந்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான், ஐயோ! நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மனசு திருந்தி, நான் இனிமே அந்த மாரி பண்ண மாட்டேன் கடவுளே என்னைய மன்னிச்சுருங்க அப்படின்னு. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வரம் கேட்டு போனீங்கன்னா, அது உங்களுக்கு வழியிலேயே கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அவ்வளவுதான்.